எவனோ ஒருத்தன் மெஸ்ஸி வந்தான் அர்ஜென்டினாவிலேருந்து ஆமாம் ஆமாம் கல்கத்தாவே கலவரப்பட்டுருச்சு. ஆமாம் இது என்ன இருக்குது? ஏண்டா நீ நல்லா பந்து அடித்தா அடி, நீ நல்லா நாட்டியம் ஆடினா ஆடு, நீ நல்லா பாட்டு பாடினா பாடு, அதை நாங்கள் ரசிக்கிறோம், அதுக்கு உனக்கு காசு தர்றோம், உனக்கு டிக்கெட் தர்றோம், நீ சௌரியமாக இரு, நல்லா பாடினா சௌரியமாக இரு, நல்லா எல்லாம் அதுக்கு உரியதை பெற்றுக்க வசதியாக இரு. எங்களை விட அந்த நுட்பமான கலையை நீ பயின்று வைத்திருப்பதனால் காலையில் 7 மணியிலேருந்து உழுகிறவனுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட உனக்கு கூடுதலாக ஏன் கிடைக்குதுன்னா நுட்பமாக நீ இருக்க. ஒரு பெரிய கூட்டத்தை மகிழ்விக்கிற. அவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக உழுகிறேன், நீ பெரிய கூட்டத்தை மகிழ்விக்கிற. அவன் எல்லாரும் உனக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா டிக்கெட்டு 20 ரூபாய் தந்தால் கூட உனக்கு 200 கோடி கொடுக்குது. சௌரியமாக இரு, அவ்வளோதானே தவிர போற்றுதலுக்குரிய செயல் என்ன இதில் இருக்குது? நல்லா நடி, நல்லா கிரிக்கெட் ஆடு, நல்லா கால்பந்து ஆடு, நல்லா நாட்டியம் ஆடு. இதில் போற்றுதலுக்குரியவன் காந்திடா. நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறவன், அவன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவன். உன்னோட பொழுதை கழிச்சிட்டு 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நானாக இருக்கிறதுக்கு என்ன இருக்க மாட்டேன்.